கிளிஜோசியோ உங்க வாழ்க்கையில் நடந்தது, நடக்க போறது, நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கணுமா? வெறும் 45 ரூபா தான் சார். வாங்கண்ணே, வாங்க சார். ஐயா வாங்க, உங்களதான். வாங்கண்ணே, அண்ணே உங்களை தானே. வாங்கண்ணே. குழப்பமா இருக்கிற உங்க வாழ்க்கையில தெளிவு கிடைக்கும். வாங்கண்ணே, கொஞ்சம் ஜோசியம் பாருங்க. வாங்க. என்னையா கூப்பிட்டீங்க? நல்ல தெளிவா சொல்லி என்னையா கூப்பிட்டேன்? என்ன கலையான முகம். வந்து ஜோசியம் பாருங்க. எனக்கு ஜோசிய பார்க்க தெரியாது. நான் பாப்பேன். ஒரு முறை பாருங்க, உங்க வாழ்க்கைய மாறி போயிருங்க. சரி, பீஸ் எவ்வளவு? அண்ணே, கடந்த காலம் பாக்கணுமா? 15 ரூபா. நிகழ்காலம் பாக்கணுமா? 20 ரூபா. எதிர்காலம் பாக்கணுமா? 25 ரூபா. எல்லாம் சேர்த்து பாக்கணுமா? சலுகை விலையில வெறும் 45 ரூபா தானே. ஓ, இதுல சலுகை விலையெல்லாம் இருக்குதா? சரி, எனக்கு சோசியம் பாக்குற தகுதி உனக்கு இருக்கா இல்லையா நான் செக் பண்ணுமே. கேளுங்கண்ணே, என்ன வேணா கேளுங்கண்ணே. நம்ம இந்தியா எவ்வளவு கடன் வாங்கியிருக்குது, இது வரைக்கும் எத்தனை நாட்டுல வாங்கிருக்கு, அத பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாதுண்ணே. உனக்கு உலக நாடு பிரச்சனை தெரியாது. சரி, நம்ம மாநில பிரச்சனைக்கு வருவோம். நம்ம ஊர்ல எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது, எந்த ஒயின் ஷாப் அதிகமா ஏழை எடுத்தாங்க, அதுல எத்தனை பேர் கோட்டர் வாங்கி சாப்பிடலாம், அதுல எத்தனை பேர் கடைக்கு முன்னால கட்டிங் காத்துட்டு இருக்காங்க, சொல்லு பாப்போம். தெரியாதுண்ணே. சரி, ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்கிறேன். நம்ம ஊர் மலைக்கோட்டை பிள்ளையார் கோயிலுக்கு எத்தனை படிக்கட்டுன்னு தெரியுமா? தெரியாது. வருஷத்துக்கு காவேரி ஆத்துல எத்தனை நாள் தண்ணி ஓடுதுங்கிறது தெரியுமா? தெரியாது. மார்க்கெட்ல இன்னைக்கு காய்கறி என்ன விலைக்கு விற்கிதுங்கிறது தெரியுமா? தெரியாது. டேய், ஏண்டா உன்னை சுத்தி இருக்கிறது எதுவுமே நீ தெரிஞ்சுக்கல. நீ எப்பறம் எத்தனை வருஷமா கிளிய லாக்கப்ல வச்சிருக்க? 15 வருஷமா. 15 வருஷமா? ஒரே கிளிய? இதே கிளிதானே. இதே கிளிய 15 வருஷமா லாக்கப்ல வச்சிருக்க. ஒரு கொலை பண்ண எத்தனை வருஷம் ஜெயிலுன்னு தெரியுமா? 7 வருஷம். மனுஷனுக்கே 7 வருஷம். தப்பே பண்ணாத வாயிலா ஜீவனுக்கு எதுக்குடா 15 வருஷம்? கூண்டுல போட வேண்டியது இது இல்லடா, உன்னதான். கிளி எதிர்காலத்தை சொல்றேன்ட்டு அவனோட எதிர்காலத்தை தேடி போயிட்டு இருக்கான். போடும்போது பணத்தை அம்பவும் விட்டு போயிட்டானே. சரி, பணத்துக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம். இன்னைக்கு யார் முடிவு வந்துச்சோம்? எல்லாரும்